ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நம்ம கண்ண தொறந்து ஒரு டேவ பார்க்குறோம் அப்படின்னா, அது நமக்கு வந்த கிஃப்ட். அந்த கிஃப்ட்டான டேவ நம்ம எப்படி ஹேப்பியா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா கொண்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதுவே வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மண்டேவா இருந்ததுன்னா, இவ்வளோ ஸ்லோவான அமலாவ நீங்க பார்க்கவே முடியாது. நல்லா பரபரப்பா இருக்கும். காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு, கோலம் போட்டு, சாமி கும்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். இது சாட்டர்டேவா இருக்கா, அதனால கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிகிட்ருக்கேன். யூசுவலா சாட்டர்டே வந்து காலையிலேயே குளிக்கிறதுலாம் கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் குளிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலரான பாத்ரூம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நியூட்ரிடமோட இந்த டீடாக்ஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இதில் வந்து 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களோட டெட் ஸ்கின்னை நல்லா சூப்பராக ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் இட்ஸ் அமேசிங் ஃபார் அன்க்ளாகிங் போர்ஸ் அண்ட் சூதிங் டெக்ஸ்சர். ஸோ இதில் வந்து சோடியம் பிசியாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு சூப்பரான ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியன்ட். உங்களோட ஸ்கின்னை சாஃப்டாக சப்புலாக அப்படியே வச்சுருக்கோம். எதுவும் ட்ரை ஆக்காமல் டைட்டான ஃபீலிங்லாம் கொடுக்காம நீங்கள் வந்து இந்த பொல்யூஷனான ஏரியாவில் சிட்டி லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளென்சர் தான் சொல்லணும். இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடாமல் போகாதீங்க. ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் இருந்தால் உங்களுக்கு நல்லா ப்ளம்பியான ஸ்கின் கிடைக்கும். இதுக்கும் நான் வந்து நியூட்ரிடமோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லோஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாகவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்கின்னையும் நல்லா ஹெல்த்தியான க்ளோ கொடுக்கும். அந்த க்ரீசினஸ்லாம் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் இ பாஸ்பேட் இருக்கிறதுனால நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், ரிப்பேர் பண்ணும். ஈவன் உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூட ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை ஹோல் டே உங்களுக்கு வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன். இந்த நியூட்ரிடமோட டீடாக்ஸ் கிளென்சரும் நியூட்ரிடமோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷனும் ஒரு அப்சல்யூட் எசென்ஷியல். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூட்ரிடமோட இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்கிது. இல்லை அப்படின்னா ஐபேரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ப்ராடக்ட்ஸையும் யூடியூப் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நான் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்டான டைமுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்துடும். உழவர் பூமி பால் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து காஃபி போட்டு குடிக்கணும் போல் தோணும். அதுக்காகவே நான் நைட்டே வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டேன். இந்த காஃபியை காலையில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கணும் போல் தோணி அதை ஃபஸ்ட்டு குடிச்சிருவேன். ரொம்ப பெரிய தப்பு அது. தயவு செஞ்சு எம்டி ஸ்டொமக்கில் காஃபியை மட்டும் குடிச்சிடாதீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரியாக ப்ளோட்டடாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்ன நட்ஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் குடிச்சிட்டு தான் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஏன்னா அவ்வளோ பசி தாங்க முடியாது என்னால். அதனால தான். ஸோ அந்த நட்ஸு ஸ்மூத்தி குடித்தா வெயிட்டு போடுமா இல்லை வந்து வெயிட்டு கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைனா வெயிட் நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். இல்லை நீங்கள் இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு எந்த வித ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போட்டால் தான் செய்யும். நிறைய பேர் என்ன கேட்குறது, நீங்கள் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு. யூஸ்வலாக என்னோடய டயட் ஒர்க் அவுட்லாம் ராகுலே பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாளாக நான் அவங்க பேச்சை கேட்கவும் இல்லை, அவங்க கொடுக்குறது எதையும் சாப்பிட்றதும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி என்னோடய பிளட் டெஸ்ட்டில் வந்து ஏடாகூடமாக ஆகி இப்போ தான் ப்ராப்பராக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆதியக்குட்டியே இப்போ நான் சொல்லுவான், கேளுங்க. ஆதியக்குட்டி எதுவும் சாப்பிடல. இனிமேல் அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம்? அம்மா வீட்டு. கிளம்பியாச்சு. அம்மா வீட்டு இல்ல, அம்மா வீட்டு. அது கூட இல்ல. உள்ள வா, வரேன். ஹாய். அதான் கார்ல போகணும்னு சொன்னாரு. இவர் கார்ல போகணும்னே சொல்றேன்னு சொன்னார்ல, அது என்ன சொல்லுவா? சொல்லுங்க. அம்மா வீட்டுக்கு தான் போறோம். ஆனா நான் பெருசாயிட்டேன். நீ பெருசாயிட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும்டா. அப்போ நான் என்னெல்லாம் பேசினேன்னு சொன்னேன். என்ன பேசினேன்னு எனக்கு எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் நீ டா பேசணும், மற்றவங்க கிட்டலாம் நீ டா பேச தெரியுமா? ஓகே, தெரியுமா? ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லியே முடிக்கல. என்ன முடிக்க விடேன்டா. நான் முடிக்கணும். இப்போ அம்மா வீட்டுக்கு நம்ம போல. அம்மா செஞ்ச சாம்பார் இட்லிக்கு போறோம். இப்போ சாப்பிடவே இல்லைல்லம்மா. இப்போ சாப்பிடல, இப்போ போய் அம்மா வீட்டில் போய் சாப்பிடலாம், ஓகேவா? அதாம இட்லி சாப்பிடுறது. சரிடா. இப்போ வந்து இல்லனா என்ன பண்ணுவோம்? சரி, இட்லி இல்லனா தோசை சாப்பிடுவோம். தோசை வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, அவன் தெளிவாக தான் இருக்கான். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். உங்க டாடி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சாரை எடுத்து மாட்டிட்டு இருக்காரு. நல்லா பண்றீங்க சார். ஆமாமா, வீட்டு அது
குட்டி குட்டி அங்க பாரு எவ்வளவு மழை பெய்யற மாதிரி மேகம் டார்க்கா நல்லா இருக்குல்ல. சின்ன வயசுல அதே மாதிரி இப்பயும் என்ன பண்றாங்க? அந்த பேக்ல இருக்குல ஒரு மாடு, அது என்ன மாடுன்னு கரெக்டா சொல்லு. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. கரெக்டா சொல்லு. ஹம்ப் இருந்தா என்னது? இல்ல இல்ல, அது பேரு காங்கேயம் காளை. நீ கீ சாப்பிடறல, அது காங்கேயம் பசுவோட கீ தான். எம்மியா இருக்கும்ல. ஸ்ட்ராங்கஸ்ட் பிரீட் வாவே அது. அப்போ அது இந்தியால இருக்கா? இந்தியாலோட ஒரு ஒரு மெயின். அது இப்போ இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. இருக்கு, அதனால தான் இருக்கு. நிறைய இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும் அது. நீ நம்ம வாங்கி வளர்க்கலாமா காங்கேயம் காளை பசு எல்லாம்? ஐயோ சத்தே போடுறோம். அது ஒண்ணும் பண்ணாது, வளர்த்தா வாசமா இருக்கும்டா. சரி வளர்ப்போம். நீ வளர்க்கறியா? டாகுக்கு பதிலா காங்கேயம் காளை வளர்க்கலாமா? நான் வளர்க்கிறேன், நீங்க வளர்க்குங்க. நீங்க வளர்க்குங்க. லைன் வளர்க்கலாமா? இப்பதான் போட்டோ வந்து லைனுக்கு. லைன் வளர்த்தனு. லைனோ டிராகனோ நான் தான். இவன் பசுக்கு பயப்படுறா, லைனை வளர்க்கலாம்ன்றான். லைனை வளர்த்தா என்ன ஆகும் தெரியுமா? கடிச்சு போட்டுரும். இல்ல, உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. அது அஃபென்ஸ் ஆவே, அஃபென்ஸ் அது. சில சில வைல்ட் பீகாக் இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்க கூடாது. எதுக்கு? கவர்மெண்ட் ரூல்ஸ் அதெல்லாம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்க கூடாது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வளர்க்கலாம்னா டாக், கேட்டு, அதுக்கப்புறம் வந்து சில பேர்ட்ஸ் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், அதெல்லாம் வளர்க்கலாம். ஹாம்ஸ்டர் வாங்கலாம், ஹாம்ஸ்டர்லாம் வாங்க, ராபிட் வாங்கலாம், பீஜன்ஸ் வாங்கலாம். அப்படி ஒரு ஃளையிங் ஸ்குரில் இருக்கும்ல, அத சுகர் கேனா? சுகர் கிளைடர். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சுகர் கிளைடர் வாங்காம விட மாட்டீங்களோ? கியூட்டா இருக்கும், வாங்கவே விட மாட்டான். நான் உனக்கு வாங்கி தரேன் டாடி. நானே வாங்கிப்பேன்டா, அம்மா விட மாட்டாடா வீட்டுல. என்கிட்ட காசு இருக்குல்ல, அது உன்கிட்ட நான் தந்தேன். தேங்க்யூ. யாருக்கெல்லாம் இந்த சுகர் கிளைடர் என்ன சொல்றேன்னு தெரியுதா? இங்க பிக்சர் போடுறேன் பாருங்க. இததான் வாங்கி வளர்க்கணுமா? சோ அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அத பார்த்து யாரா பயப்படுவாங்க? ஆமா, யாராச்சும் பயப்படுவாங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படி இப்படியே விட்டா நம்ம கையிலே வந்துரும். ரெண்டு பேரும் அதுக்கு போய் பயப்படுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க. அப்போ அம்மாக்கு பயம். பள்ளி எனக்கும் பயம். எனக்கும் இல்ல. பள்ளி டாய் டாடி. பள்ளி டாய் பயம். உனக்கு பயமா? ஆமா பயம். வந்தாச்சு. ஆனா இந்த ரோடு மோசமா இருக்குல்ல. தார் தான் பெஸ்ட் இன்னைக்கு. அவன் என்ன சொல்றானா? தார் தான் பெஸ்ட். தார் ஜீப் தான் எங்க பெஸ்டா. எப்படி ஏன் அப்படின்னா நான் அந்த ரோட காட்டு. இதுக்கு தான் ஆஃப் ரோடிங்ல வருது. ராகுல் வந்து வேகனாரே அப்படிதான் ஓட்டு. ஆமா, பயங்கர மோசமா இருக்கு. இந்த லெஃப்ட் தான் டாடி. லெஃப்டா ரைட்டா? ஏ ஆஃப் ரோடிங். ஐயோ ரொம்ப மோசமா இருக்கே. ஓ, இப்போ ஆஃப் ரோடிங்க பாருமா டாடியோட பாஸ். வட்டக் 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 வட்டக். அப்படியே ஸ்லைடிங்ல போகுதுடா. வட்டக். கார் தொடச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. டாடி டாடி ட்ரைனேஜ் வந்துச்சுடா உங்க ஏரியாக்கு. நிறைய கிராக்கர்ஸ். அண்ணாச்சி யாருமே உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் எங்க பாரு. நீதான் தட்டினியா முதல்ல? ஆமா, அவன் தான் தட்டினான். நாளாச்சு பார்த்துங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. செல்லக்குட்டி இந்தா, தாத்தாக்கு ஒரு முத்தம் கொடு. ராகேஷ் எங்க? ராகேஷ் தூங்குறான். அம்மம்மா குளிக்கிறாங்க போகுது. நானும் அங்க பாரு ஆதியா யாருன்னு. தூங்கலையா இன்னும்? இங்க இருந்து வந்திருப்பாங்க போல. ஐயோ, எல்லா கேமும் இருந்திருக்கேன் தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் போடுங்க. நான் இங்க வெளியில் போனா வெளியில் போற ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். ஐயோ ஆமா.
என்னது வெளியே போறேன்னா கூட எங்க எடுத்து போட்டு கூட எடுத்துட்டு போ. கூட என்ன எடுத்து போட்டு சொல்றேன். அதான் சொல்லிப்போ. நான் டாடி மாதிரி நல்லவனாங்களா? இது மேல இருந்தா அவுட். அதுவாடா ஒரு கேம் கூட மாட்டேன். ஹாய் மம்மி. ஹாய். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். என்னது? சப்பாத்தி. சப்பாத்தியும் குருமாவும். மம்மி இந்த மாவு குருமா இங்கே இருக்கா? சூப்பராக இருக்கேன். என்ன சொல்லல அதே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்களே யாராவது? அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்ல மாட்டாங்க. மாமா என்ன பண்ணாங்க? நீ இல்ல, நீயும் இல்ல, அம்மா தான் எருமை மாடு சொல்லு. நீயும் பிளாக்கா இல்ல. ஃபுல் பிளாக்கா இருக்கிறது அம்மா தான் சொல்லிருக்காங்க. இல்ல மாமா என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தைலத்தை எடுத்து ஓபன் பண்ணி அப்படியே அம்மம்மா மூக்குல சொருகிட்டாங்க. அப்படி சொருகிட்டாங்க. மூந்து பாக்குறாங்க. ஏய் வேணாம். மாமா பக்கம் சொல்லி விட்டான். மூந்து பாரு சூப்பரா இருக்கு தைலம். தைலம். ஏய் டாடா. டாடா. நோ 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 நோ. அப்புறம் மேம் பாப்பாங்க நீ இப்படி இருக்கிறது பரவாயில்லையா? இரு பொறுமையா இரு. என்ன சுட்ட காட்டு? என்னோட கார் என்னாச்சு? ராகேஷ் மாமா எடுத்துட்டாங்க. யார் அது? எந்து இங்க இருந்ததா? இங்க வச்சுட்டு போயிட்டியா? அப்போ ரேஸ் கார் கூட இருக்கு, அது கூட நான் சுத்திட்டேன். இங்க பாரு, ஏன் ட்ரெஸ் போட மாட்டற? போட மாட்டேன். போட மாட்டியா? ஏன்? என்னம்மா பேசிட்டீங்க? கட் பண்ண போறேன் இரு. கொஞ்சம் போட்டா. ஐயோ என் போன் போச்சு. நீங்க அபாரியோ சித்தி கேளு. how are you ஜித்து? பாப்பா எப்படி இருக்கு கேளு. பாப்பா எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? நான் செம்மையா இருக்கேன். நான் சட்டை போடாம சுத்திக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படி சொல்லு. ஏய் செம்மையா இருக்கேன்னு சொன்னேன். அம்மாக்கு மட்டும் அழகா செஞ்சு தரேன், எனக்கு மட்டும் அழகா செஞ்சு தரேன். ஒரு Dress போட்டு வாடா டேய். குண்டா இருக்கு. உனக்கு பாரு அழகா போட்டுருக்காங்க. நம்ம மாமா காட்டு. நீ மட்டும் போட்டு. ஆமா அது லேடிஸ் இப்படி ஜென்ஸ் தான் 3 பட்டை. தண்ணி ஊத்தி அனுச்சியா? என்ன தர போற? என்ன போட்டு வரேன்? அதை போட்டு வரல. இங்க விட்டியா? இங்க விட்டா? அம்மா வாங்கிட்டியா? குருமா வச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து மேலேயே வரேன். ஈவினிங் ஆகட்டும் மேலே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல்லாக. நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. இங்கெல்லாம் நிறைய கேப். இது வந்து காய்ச்சிருக்கு. நல்லா இருக்கு மாடி சூப்பராக. அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காய்ச்சிருக்கு. ஸோ பார்ப்போமா. இதோ இங்கே இருக்கு. அப்புறம் உள்ள எங்கேயோ பார்த்தேன், வேற எங்கேயோ பார்த்தேன். ஓகே 2 ஃப்ரூட். வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். மாடிக்கு வந்ததுக்கு ஃப்ரூட் கிடச்சிருக்கு. நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஃப்ரூட் பேரை மறந்துட்டேன். கலக்காவுதான் என்னவோ இது. தட்ஸ் இட். நல்லா இருக்கு. மாடிக்கு வந்ததுக்கு ஒரு 2 காய். இங்கே ஒன்று இருக்கு. இது வந்து கலக்கா பழம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ பூ வந்து இப்படி தான் இருக்கு. அதில் ஃப்ரூட் வந்து இப்படி இருக்கு.
டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இல்லை, துவர்க்கவும் இல்லை. ஸோ மீடியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. யாருக்காவது இந்த ஃப்ரூட்டோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலக்கா பழம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்ல சரி. போலாமா? நான் போய் போயிடலாமா? நெக்ஸ்ட் வீக் நான் கூப்பிட்டு வரேன். சரி. சென்னையில நிறைய மழை இருக்கும்ட்டு போட் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பவே ரெடி பண்றாங்களோ? அதுக்காக இருக்கலாம்.